அனைவருக்கும் வணக்கம் and a very happy Wednesday. இன்னைக்கு அப்டேட்ஸ் pubg and free fire பேன் ஆயிட்டதா தகவல் வெளியா இருக்கு. அதோட டீடைல்ஸ் என்னன்னு பார்த்தலாம். iQOO G3 உடைய சக்சஸர் iQOO Z5 லான்ச் ஆக போறதா தெரிய வந்திருக்கு. அதுவும் என்னன்னு பார்த்தலாம். Motorola உடைய H20 சீரிஸ் லான்ச் ஆயிடுச்சு. பட் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த Motorola Edge 20 Pro இந்த ஸ்மார்ட் போனும் இந்தியால லான்ச் ஆக போறதா தெரியுது. எல்லாமே பார்த்தலாம் டெக் நியூஸ் நம்பர் 607ல. இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்கு. டீடைல்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். pubg and free fire இந்த ரெண்டு கேம்ஸும் வந்து பங்களாதேஷ் சுப்ரீம் கோர்ட் நேற்று பேன் பண்ணிட்டதா தெரிய வந்திருக்கு. இந்த பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு கேம்ஸ்லேயும் அதிகமான வயலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் யூத் எல்லாமே இதுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. அதனால பேன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணதுனால இந்த பேன் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, pubg and free fire தரப்புலேருந்து 3 monthsக்குள்ளே வேலிட் ரீசன் இவங்க சொன்னாங்கன்னா இதை அன்பேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பங்களாதேஷில் தற்சமயம் pubg and free fire ரெண்டு கேமும் வந்து பேன் பண்ணிருக்காங்க. வாட்ஸ்அப் மெசேஜிங் ஆப்பில் இன்னொரு புது ஃபீச்சர் இந்தியாவில் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இது பேமெண்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்காவது நீங்கள் பணம் அனுப்புறீங்கன்னா இனிமேல் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு மொய்ப்பண கவர் மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாராக்காவது பர்த்டே இல்லை இது ஃபங்க்ஷன் அக்கேஷன் நீங்கள் பணம் அனுப்புறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு புது ஃபீச்சர் இப்போ அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப்பில். ASUS இந்தியாவில் எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க, ASUS e-store. ஸோ இந்த ஸ்டோரில் வந்து உங்களுக்கு ASUS உடைய எல்லா ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி லேப்டாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங் லேப்டாப்ஸில் எல்லா வேரியன்ஸும், அதுக்கப்புறம் கன்சியூமர் லேப்டாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதோட ASUS உடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ், அதாவது ROG, அதுக்கப்புறம் ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ், சென்ஃபோன் டிவைசஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். இந்தியாவில் 30,000 பின்கோட்ஸ்க்கு இவங்க டெலிவரி பண்ண போகிறதா தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை ASUS உடைய ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆன்லைன் ஸ்டோர் இப்போ இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. Jio Phone Next செப்டம்பர் 10th அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதோட ரூமர்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 5,000 அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருந்தது. ஆனால் இப்போ இன்னொரு பாப்புலர் டிப்ஸ்டர் வழியாக இதோட கம்ப்ளீட் ஸ்பெக்ஸ் அண்ட் இன்னொரு ரூமர்ட் ப்ரைஸ் வந்து ரிவீலாக இருக்குது. இதோட விலை 3,499க்கு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Jio Phone Next அண்டர் 4,000 கேட்டகரியில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. விவோடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் Vivo X60 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியாவில் ப்ரைஸ் கட்டில் அவைலபிளாக இருக்குது. லான்ச் ஆகும்போது பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,990க்கு இருந்தது. இப்போ உங்களுக்கு 31,990க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 3,000 ருபீஸ் இவங்க குறைச்சிருக்காங்க. அதே ஹையர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 ருபீஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது கூடவே அடிஷ்னல் ஆஃபர்ஸ் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் கட்டுக்கு அப்புறம் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸ் கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் விவோவுடைய ஸ்டோர், அதாவது ஆன்லைன் ஸ்டோரில் இதை பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து HDFC கிரெடிட் கார்டு இல்லைனா ICICI பேங்க் கிரெடிட் கார்டு வழியாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 5,000 ருபீஸ் கேஷ்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணும்போது விவோவுடைய X60 வேல்யூ ஃபார் மணி இருக்கும். சாம்சங் உடைய Z Fold 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ECO² OLED பேனல் இதில் லான்ச் பண்ணியிருக்கதா தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த OLED பேனல் நார்மல் OLED பேனல்ஸ்லேருந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேட்டரி கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும், இன்னும் எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த OLED டெக்னாலஜியில் வந்து பிரைட் லைட் நீங்கள் வந்து நார்மலாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை வெளியே சன்லைட்டில் யூஸ் பண்ணாலும் சரி அந்த லைட்டை வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணும். அதனால் டிஸ்பிளே வந்து எப்போவுமே பிரைட்டாக இருக்கும். பட் வந்து உங்களுக்கு பேட்டரி அதிகமாக யூஸ் ஆகாது லைட்ஸை ஃபில்டர் பண்ணுறதுனால. ஸோ இந்த புது டெக்னாலஜியோட வந்து சாம்சங்குடைய Fold 3 உங்கள் லான்ச் பண்ணியிருக்கதா தெரியுது. ஸோ பேட்டரி இன்னும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கூகுளுடைய அடுத்த பிக்சல் டிவைஸ் Google Pixel 5a குளோபலாக லான்ச் ஆகிடுச்சு. இந்த வாட்டியும் இந்தியன் பிக்சல் யூசர்ஸ்க்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகிறதுல அகைன் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $449 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது Snapdragon 765Gல ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக கொடுத்துருக்காங்க. 12.2 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல், IP67 வாட்டர் ரேட்டிங், 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவில் வராது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. iQOO 8 சீரிஸ் குளோபலாக லான்ச் ஆயிடுச்சு. அகைன் இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. iQOO 8 Pro உங்களுக்கு E5 AMOLED பேனலோட Snapdragon
Snapdragon 888 Plusல ட்ரிபிள் கேமரா 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் 4500 mAh பேட்டரியோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 57,300 அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூல இருக்கு. அகைன் iQOO 8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் AMOLED panel 120 Hz refresh rate Snapdragon 888 Plusல 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் 4350 mAh பேட்டரியோட ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட அப்ராக்சிமேட்டாக 43,500க்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ குளோபலாக கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் லான்ச் ஆயிருக்கு. இந்தியாலையும் iQOO 8 சீரிஸ் IM7 லிஸ்டிங்காக இருக்குது. கூடிய விரைவில் லான்ச் ஆகும். இதை விட அதிகமாக தான் லான்ச் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் iQOO Z3க்கு சக்ஸஸராக iQOO Z5 லான்ச் ஆகிறதா தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இந்தியன் டேட்டா பேஸ் IM7 லிஸ்டிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை iQOO Z3 நமக்கு Snapdragon 768ல லான்ச் ஆன ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனாக கொடுத்துருந்தாங்க. அதே iQOO Z5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 778ல லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ iQOO Z3க்கு ஒரு பர்ஃபெக்ட் சக்ஸஸராக iQOO Z5 கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை சாம்சங் உடைய பாப்புலரான M சீரிஸில் சாம்சங் Galaxy M52 இதுவும் இந்தியன் டேட்டா பேஸில் லிஸ்டிங் ஆயிருக்கு IM7ல. ஸோ இதுவும் வந்து இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்கலாம். அகைன் இங்கே வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனாக லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இது Snapdragon 750Gயா இல்லை Snapdragon 778Gயான்னு நமக்கு தெரியல. பட் ஒரு 5G சிப் செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அவுட்லுக் டிசைன் எல்லாம் M51 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போது. பெரிய சேஞ்சஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே சமயத்தில் M51 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி பேட்டரியோட கொடுத்துருந்தாங்க 7000 mAh. பட் இதில் வந்து உங்களுக்கு பேட்டரி ஸ்பெக்கும் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் ரிவீல் ஆகிருக்கணும். Realme GT சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம். லான்ச் ப்ரைஸஸும் வந்து ஆல்ரெடி ரூமர்ட் ப்ரைஸும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Realme GT Master எடிஷன் இதுக்காக தான் நிறைய பேர் வெயிட்டிங். ஏன்னா இது Snapdragon 778ல கொஞ்சம் அஃபோர்டபுளாக Realme லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கலர் OS அதாவது கலர் OS 12ல இருக்கக்கூடிய PC கனெக்ட் இந்த ஃபீச்சர் வந்து டிஃபால்ட்டாக இவங்க இன்ஸ்டால் பண்ணி தர மாதிரி தெரியுது. ஸோ PC கனெக்ட் ஃபீச்சரோட தான் ரியல்மியுடைய மாஸ்டர் எடிஷன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. மோட்டரோலா இந்தியாவில் அவங்களுடைய H20 சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. பட் குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க ப்ரோ வேரியண்ட்டும் சேர்த்து. இந்தியாவில் மோட்டரோலா H20 ஃபியூஷன் அதுக்கப்புறம் மோட்டரோலா H20 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ப்ரோ வேரியண்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய யூசர்ஸ் கேட்ட உடனே மோட்டரோலா தரப்புலேருந்து ரிப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டரோலா H20 ப்ரோவும் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ மோட்டரோலா H20 ப்ரோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது Snapdragon 870ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இந்தியாலையும் வரும். ஆல்ரெடி மோட்டரோலாவுடைய G100க்கு நிறைய பேர் வெயிட்டிங். ஸோ G100 தான் ரீபிராண்ட் ஆகி மோட்டரோலா H20 ப்ரோன்னு இவங்க Snapdragon 870ல லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்ம மோட்டரோலாவுடைய H20 ப்ரோவும் எதிர்பார்க்கலாம். மோட்டரோலா அதை நேற்று லான்ச் ஆன மோட்டரோலா H20 ஃபியூஷன் லைட் வெயிட் ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. 90 Hz refresh rate OLED panel MediaTek Dimensity 800U 108 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமராவோட பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 21,499க்கும். அதே மோட்டரோலா H20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் OLED panel 144 Hz Snapdragon 778ல 108 மெகா பிக்சலோட இதோட விலை 29,999க்கும் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. Redmi 10 உடைய டீசர்ஸ் ஆல்ரெடி நிறைய இடங்களில் ரிவீல் ஆயிருந்தது. ஃபர்ஸ்ட் லுக் பார்த்துட்டோம் இதோட குளோபல் லான்ச்சாக தெரிய வந்தது. இந்தியா லான்ச் இப்போ வந்து ரிவீலாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது குளோபலில் என்ன வேரியண்ட்டோ அதே மாதிரி தான் அவுட்லுக் டிசைன் எல்லாம் நம்ம பார்த்த மாதிரி தான். பட் இந்தியாவில் Redmi 10 Prime இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அகைன் ஸ்பெசிஃபிகேஷன் இது MediaTek Helio G88 பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சல் ஸ்பெக்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான். பட் உங்களுக்கு 10 Prime இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். சாம்சங் உடைய Z Fold 3 இதில் என்ன டிஸ்பிளே டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஃபேஷியல் கேஷஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரவீன். கங்க்ராச்சுலேஷன் பிரவீன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் டே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.